யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 5/14/23 இருந்ததுன்னா நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்திற்கு கீழே பிறந்திருக்கீங்க. ஸோ புதன் அப்படின்னு சொல்லும் போது புத்தி இருக்கக்கூடிய கிரகம். மர்க்யூரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மர்க்யூரின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் அளக்கக்கூடிய, இப்போ ஒரு ஜுரம் வந்துச்சு அதை அளக்கக்கூடிய ஒரு மீட்டரில் இந்த மர்க்யூரியை வச்சுருப்பாங்க. அப்படி வாயில் வச்ச உடனே இம்மிடியட் சொல்லணும் இல்லையா, எவ்வளோ டிகிரி ஜுரம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி வச்ச உடனே சொல்லுது, ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறது. 108, 104 இருக்குது, 103 இருக்குன்னா மர்க்யூரி அதில் இருக்கும். அந்த மாதிரி இந்த மர்க்யூரி இங்கிலீஷ் வேர்டு எப்படி இருக்குது, புதன் அப்படின்னு எப்படி இருக்குது, அந்த மாதிரி புத்திசாலிகள் எல்லாம் 5/14/23 பிறந்தவங்க. அதே போல ஜீனியஸ், இன்டெலிஜென்ட், மத்தவங்க கிடையாது, ஆகர்ஷண சக்தி, அட்ராக்ஷன், அட்ராக்டிவ் பீப்புள். இன்டெலிஜென்ட் பிளஸ் அட்ராக்டிவ். இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போதும், எங்கேக்கோ போயிடலாம், ஒரு நல்ல இடத்துக்கு போய் நின்றுலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் இதெல்லாமே இருக்கிறதுனால உங்க தேதியில பிறந்திருக்கிறவங்க ரொம்ப பேர் யாருக்கிட்டையாவது போய் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒர்க் பண்றேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னா, அதுக்கப்புறம் 10 பேர் போனா கூட உங்க மனசு, நீங்க பேசுறது மட்டும் தான் அவங்க மனசுல நிற்கும். அந்த மாதிரி ஒரு புத்தியோட, ஒரு ஆகர்ஷண சக்தியோட நீங்க போய் பேசி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு புத்திசாலிகள். இந்த அளவுக்கு அட்ராக்ஷன், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருந்து நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை தானே. அப்போதான் இங்க பேரு வேலை செய்யும். நியூமராலஜி எப்படி இருக்கும், நேமாலஜியும் அந்த மாதிரி வேலை செய்யும். ஆனால் தமிழ்நாடு, நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்துட்டேன். இந்தியா முழுவதும் இல்லை, பாரத தேசம் முழுவதும் கிடையாது, உலகம் முழுவதும் சுற்றி வந்த பிறகு இந்த ஸ்பெல்லிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க தான் நேம் சேஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. நான் நிறைய எபிசோட உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிவாஜி ராவ் காயக்வாட், ரஜினிகாந்த்னா நேம் சேஞ்ச். அந்த சிவாஜி ராவ் காயக்வாட்லேயே ஒரு 4 B, 4 G, 4 K, 2 K, 3 R அப்படின்னு போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் நியூமராலஜி கிடையவே கிடையாது. அதனால ஒண்ணுமே வராது. ஸோ பேர் மாற்றம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது சக்சஸ் கிடைக்கும். இந்த 5ஆம் தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த சக்சஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு அவசரம், ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்பவுமே அவ்வளவுதான், ஸ்பீடு கில்ஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ரோட்ல தான் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, எப்பவுமே அவ்வளவுதான், ஸ்பீடா போவாதீங்க, ஸ்பீடா போவாதீங்க. அந்த அவசரத்துக்கு இவங்களுக்கு தொந்தரவாயிரும். அதனால பிரச்சனையில மாட்டுவாங்க. அதனால அந்த அவசரமான புத்தி பாருங்க, நல்ல புத்தி, அந்த மாதிரி புத்தி, இந்த மாதிரி புத்தின்னு நல்லா இருக்கு. அவசர புத்திங்க அவருக்கு அப்படின்னு. அந்த அவசர புத்தி இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் இந்த 5/14/23 இருக்கிறவங்கள கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிறோம். இல்லைன்னா இவங்கள மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ 2024 ஆங்கில வருடம் 8 என்னக்கூடியது சனி, 5 என்னக்கூடிய உங்க நம்பர் புதன். புதனுக்கும் சனிக்கும் நல்ல நட்பு இருக்கிறதுனால இந்த 2024 ஆங்கில வருடம் உங்களுக்கு அருமையான விஷயத்தை கொடுக்கும்.
அது எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். எப்படி எப்படி நல்லா இருக்கும், பிளஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 90% நல்லா இருக்கும். ஒரு 10% என்ன வேரியேஷன் இருக்கு சொல்றேன். இன்னைக்கு அதுக்காக ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் பர்சனாலிட்டி எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். அவர் யாரும் கிடையாது, உப்பலப்பாட்டி வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ் ராஜு. பேர் பாருங்க எப்படி இருக்குது. சோ யாரு குருஜி இது உப்பலப்பாட்டி வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ் ராஜு அப்படின்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பேர் மாற்றம்னா எப்படி இருக்கணும்னு பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருப்பாங்க. 23/10/1979 பிறந்திருக்காரு. 23/10/1979. பர்த் நம்பரும் 5 தான், டெஸ்டினி நம்பரும் 5 தான். பிறந்த எண்ணும் கூட்டு எண்ணு ரெண்டுமே 5 5 and 5 காம்பினேஷன்ல பிறந்திருக்காரு. இவரை தான் எல்லாரும் கூப்பிடுறது பிரபாஸ் அப்படின்ட்டு. ஓ பிரபாஸா, தெரியுமே, பெரிய ஹீரோ. அங்கெல்லாம் தெலுங்குல எல்லாம் நீங்க தெலுங்கு நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டு பேருன்னு இருக்கும். அந்த வீட்டு பேரை ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. குடி பேருன்னு சொல்லுவோமே தமிழ்ல. உப்பலப்பாட்டின்றது அவங்களுடைய பேரு. உப்பலப்பாட்டி அவங்களுடைய பேரு, குடி பேர், வீட்டு பேர். ராஜு அப்படிங்கிறது எல்லாருமே கடைசியில ராஜுன்னு போட்டுக்குவாங்க. அவங்க சத்திரிய குடும்பத்துல பிறந்தா ராஜுன்னு போட்டுக்குவாங்க. சில பேர் வர்மா போட்டுக்குவாங்க, சில பேர் நாயுடு போட்டுக்குவாங்க, இந்த மாதிரிலாம் போட்டுக்குவாங்க இல்லையா. லாஸ்ட் பேரு வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ்ன்றது அவங்க பேரு. வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ், வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ். ஓகேவா. சோ இந்த 3 பேர்லயும் உப்பலப்பாட்டி என்ற வீட்டு பேரையும் எடுத்துட்டாரு அவரு. வெங்கடா எடுத்துட்டாரு, சூரிய நாராயண எடுத்துட்டாரு, ராஜு, வர்மா, சத்ரி இந்த மாதிரிலாம் வச்சுக்குவாங்க சர்நேம். அது அவங்களுக்கு முதல்ல இருந்து வந்திருக்கிறது. அதுவும் தூக்கிட்டு ஓன்லி பிரபாஸ்ன்னு வச்சார். அப்போ எவ்வளவு பேர் மாற்றம் இருக்கு பாத்தீங்களா. எங்க உப்பலப்பாட்டி வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ் ராஜு அப்படிங்கிற சவுண்ட் எங்க இருக்கு, ஓன்லி பிரபாஸ் நம்ம எங்க இருக்கு. இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு யங் ரெபல் ஸ்டார் பிரபாஸ்ன்னு போட்டாங்க. அப்புறமா அவர் ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால டார்லிங் பிரபாஸ்ன்னு வச்சாங்க ஒரு டைட்டில். இந்த 3 பேரையும் நீங்க பாருங்க. அவருடைய பிரபாஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் பிரபாஸ்ன்னு வந்தா 22 வரும். ஹாரிசான்டல் பேரு. பிரமிட் நம்பர் 24 இருக்கு. பிரமிட் நம்பர் 24 ரொம்ப அருமையான பேர். ஏன்னா 24 என்ன 2 4 6 6 என்ன சுக்கிரன். ஸோ சினிமாவுக்கு நல்லா ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நம்பர். யங் ரெபல் ஸ்டார் பிரபாஸ், வைல இருந்து ஆரம்பிக்குது பேரு. வைல இருந்து ஆரம்பிக்கும் போது வைன்னா 1 சூரியனுடைய ஒரு எழுத்துது. அவரு முதல்ல பிறந்திருக்கிறது 23ஆம் தேதி. சூரியன் புதன் சேர்ந்த புதாதித்ய யோகம். ரொம்ப அருமையான விஷயம் தான். அதுக்கு அடுத்தது யங் ரெபல் ஸ்டார் அப்படின்னும் போது 71 வருது. பிரமிட் நம்பர் பாருங்க 81. இந்த 81 யங் ரெபல் ஸ்டார் அவ்வளவு ஒன்றும் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கல. ஆனா டார்லிங் பிரபாஸ் போது 41 வருது. ஹாரிசன்டல் பேரு. 41ன்னா 5. அவங்க பிறந்திருக்கிறது 23/5. 23/10/1979 கூட்டினா கூட 5 வருது. ஸோ இந்த பேர், இந்த மாதிரி பேர் மாற்றங்கள் இருக்கும்போது தான் சக்சஸ். இது பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பேர் மாத்தணும், ஏதோ சக்சஸ் அடையணும், நியூமராலஜி தெரிஞ்சு வச்சிருக்கோம், புஸ்தகங்களை படிச்சிருக்கோம் அப்படி இப்படின்றாங்க. ஆனா முறையோட செய்துக்கிறது தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையா மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க வந்து ஒரு 4 புஸ்தகங்களை எழுதியிருக்கோம். நியூமராலஜி பத்தி, வாஸ்து, அஸ்ட்ராலஜி பத்தி. நம்பர் 1, நம்பர் 2, அதுக்கு அடுத்தது நம்பர் 3, அப்புறமா நம்பர் 4 வால்யூம். ஆல்மோஸ்ட் 2000 பேஜ் இந்த நியூமராலஜி பத்தி. அதனால ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகிட்டு இதை கத்துக்கங்க, முறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன், இதுல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ முறையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குரு சீடர் 2 பேரும் கலந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா. எதுவுமே ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. அது இல்லாம ஏதோ லாஜிக் இல்லாம சும்மா ஏதோ பேசுறோம், ஏதோ பண்றோம்னா அதனால சக்சஸ் கிடைக்காது. அதனால இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இந்த தொலைபேசி எனக்கு பேசி நீங்க கோர்ஸ் ஆன்லைன், உங்க வீட்டுல நீங்க இருப்பீங்க, நான் எங்க வீட்டுல நாங்க இருப்போம். சரியா. நான் கர்நாடகா பெங்களூர்ல இருக்கேன், நீங்க தமிழ்நாடு இல்லைங்க, வேற ஏதோ தேசத்துல ஸ்ரீலங்கால இருந்தீங்க, அமெரிக்கால இருந்தீங்கன்னா கூட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் ஆயிடலாம். சரியா. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 700 to 1000 பேஜஸ் புக் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயா கூட கொடுக்கப்படுது. அதனால நீங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு முறையா ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆயிட்டு இந்த நியூமராலஜி படிங்க. படிச்சுட்டு கத்துக்கிட்டு நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. இது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். உங்க குழந்தைங்க பேரெல்லாம் மாத்தலாம். இந்த ராஜயோகத்தை அடையிறதுக்கு இந்த நியூமராலஜி விட்டா வேற எதுவுமே பவர்ஃபுல்லான டூல் கிடையாது. அதனால இதை செய்துட்டு இருக்கோம். நீங்க கூட ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு
இந்த 2024 ஆங்கில வருடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா 8க்கும் 5க்கும் ரொம்ப அருமையான நட்பு இருக்கிறதுனால எந்தெந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த பீப்புள். காமனா இந்த 2024 கூடிய 8 கூடிய எண் வந்து சில பிரகிருதி விகோபங்கள் சொல்லுவோம், நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அது கொடுக்கும், அதிகமா கொடுக்கும். ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் வேர்ல்டு வார் லெவல்ல சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால இது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான பணங்காசுகள் எல்லாம் வரும். அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இண்டிபெண்டன்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஸோ ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் இருக்கிறாங்களோ, சேலரி பேஸ்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ சில டிரான்ஸ்ஃபர்ஸ், அவங்க எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கிறது. ஆனாலும் பண பிரச்சனை மட்டும் எக்காரணத்துக்கும் 2024 5/14/23 பிறந்திருக்கிறவங்களுக்கு வராது. பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். 100 ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல 200-300 ரூபாய் டபுளா ட்ரிபிளா கிடைக்கும். ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும், சேலரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ற இடத்துல சில ப்ரெஷர்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஏற்படலாம். அப்படின்னா ஏதாவது காலேஜ் விட்டு காலேஜ், ஸ்கூல் விட்டு ஸ்கூல், ஊர் விட்டு வேற ஊருக்கு போய் படிக்கிறது, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் படிக்கிறது, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அந்த புது இடம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இதுதான் 10% பிரச்சனை. புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு தான் ஏதோ கல்யாணம் பண்ணமே பிரச்சனையாச்சே அப்படிங்கிற மாதிரி தோணும், அப்புறமா போயிடும். இந்த குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே. இதெல்லாம் 10% சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். பினான்சியல் பரமா பிரச்சனையே இல்லை. கல்யாணத்துக்காக எதிர்பார்க்கறவங்க கல்யாணத்துக்கு போகலாம். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன்ஸ் என்னன்னா, 5/14/23 பிறந்திருக்கிறவங்களுக்கு காமனா குழந்தை பாக்கியம் ஏற்படுறது குறைவு. இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் 7 வருஷம்னாலும் குழந்தை இல்லை, மிஸ்கேரேஜஸ் ஆகுறது, அபார்ஷன் ஆகுறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கும். அதனால நீங்க கல்யாணம் பண்ணும்போது மேட்ச் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5/14/23 பிறந்த உங்களுக்கு 1, 10, 19, 28 பிறந்திருக்கிறவங்க நல்லா மேட்ச். ஆனா கொஞ்சம் டாமினேஷனா இருப்பாங்க, டாமினேஷன் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் அவங்க பிரச்சனையே தவிர 1, 10, 19, இந்த 28 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க, 2, 11, 20, 29 இந்த தேதியில பிறந்திருக்கவங்க ரொம்ப இன்னோவேட்டிவா இருப்பாங்க, கொஞ்சம் சைக்கிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் எமோஷனல்ஸ் அதிகமா இருக்கும். 6, 15, 24 கொஞ்சம் பினான்சியல் மைண்டா இருப்பாங்க. 1, 2, 6 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச். வேற ஏதாவது தேதியில இருக்கிறவங்களை கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா போதும்டா சாமின்றோம் லைஃப். அதனால ஜாதகத்தை பாருங்க, பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல. ஆனாலும் ஜாதகத்துல கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனாலும் இந்த எண்ணெய் பாக்குறத மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது நார்மலா உங்க தேதியில பிறந்திருக்கிற 5/14/23 பிளான் அதிகமா பண்ணுவாங்க. புத்திசாலிகள்னு சொன்னேன் இல்லையா, இன்டெலிஜென்ட்னு சொன்னேன், ஆகர்ஷண சக்தி உள்ளவர், புத்திமான்னு சொன்னேன். அப்போ எப்பவுமே பிளான் பண்ணிட்டு 5, 10 ரூபாய் எப்படி பண்ணலாம், 10, 100 ரூபாய் எப்படி பண்ணலான்ட்டு சும்மா போய் தலைகாணிக்கு தலையை கொடுத்து படுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமயத்திலையும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ் வரும். அதுக்கு அடுத்தது நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆல்ரெடி குழந்தை ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் யார் யாருக்கு இருக்கோ நீங்க பாருங்க. இந்த நர்வ்ஸ் ரிலேட்டட் வந்து ஸ்ட்ரோக்ஸ், பேரலிசிஸ் இதெல்லாமே நார்மலா வந்துடும். ஸோ ரொம்ப யோசிக்கிறதுனால அப்போ பிளானிங் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரிப்பரேஷன் குட், பிரசன்டேஷன் பேட் ஆகாததுக்கு பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட், பிரசன்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கு. அதையே நினைச்சிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா விடைஞ்சிரும், திரும்பி தூக்கம் நல்லா இல்லாம போகும், யோசிச்சு பிரச்சனை முடிஞ்சிடும். இது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. டிராவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5/14/23 பிறந்திருக்கிறவங்க கூட காமனா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 50-50 வச்சுக்கலாம். பர்மன் ஆகிறவங்க 50-50 இருப்பாங்க. பர்மனா இருக்கிறவங்களை பத்தி தெரியும், ஒபெசிட்டி இஸ் த சைலண்ட் கில்லர், கொஞ்சம் யோசிக்கும். இதை விட்டு நீங்க இந்த வருஷம் ஃபுல் 2024 உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு லக்கி டைரக்ஷன் ஈஸ்ட், நார்த், சவுத் ஈஸ்ட். ஒரு வேலை ஆரம்பிக்கணும், வீட்டுல இருந்து வெளியில போறீங்கன்னா ஒரு ஈஸ்டுக்கு ஒரு 2 நட நடந்து, ஒரு வடக்குக்கு ஒரு 2 நட நடந்து, ஒரு சவுத் ஈஸ்ட் ஆக்னேயத்துக்கு 2 நட நடந்து வீட்டுல இருந்து வெளியில கிளம்பலாம். ஒரு போன் அட்டென்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் இந்த டைரக்ஷன் பார்த்து பண்ணலாம். ஒரு மெயில் அனுப்பும் போது, ஒரு சிக்னேச்சர் செக் சிக்னேச்சர் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து செய்யறது ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப அருமையான கலர்ஸ் வந்து ஒயிட் கலர்ஸ் நீங்க போடலாம் அதிகமா. அப்புறமா ஆரஞ்சு போடலாம், கிரீன், ஆல் ஷேட்ஸ் ஆஃப் கிரீன் கலர்ஸ் நீங்க சட்டையில போடலாம். ஓகேவா? அதே போல எண்கள் அப்படின்னும் போது 1, 5, 6
ரொம்ப அருமையான எண்கள். எந்த வேலை ஆரம்பிச்சாலும் 1, 10, 19, 5, 14, 23, 6, 15, 24 இந்த தேதியிலே ஆரம்பிங்க. ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டு நிறைய பேர் குருஜி சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு குருஜி, அதுக்கு மீறி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நாங்க நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீடத்துல ரெகுலரா அபிஷேக பூஜைகள், ஜபங்கள், அப்புறமா ராவு கால பூஜை, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு கால பூஜைகள் நடக்கும். வெள்ளிக்கிழமை 10 to 12. எதுக்குன்னா சரபேஸ்வரருக்கு ராவு கால பூஜைகள் உகந்தது. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் 4 to 6 இருக்குல்ல, அது ரொம்ப விசேஷம். அந்த பூஜைகள் நடக்கும். ஹோமங்கள் பூஜைகள் ரெகுலரா நாங்க சேர்ந்துக்கிட்டே இருப்போம், ஹோமம் வளர்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதுனால, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றதுனால அந்த போஸ்டிங்கே இருக்கும். நாங்க எங்கெங்க போனாலும் கோயில் குளங்கள் சுத்துறதே இருக்கும். அதனால உங்களுக்காக நாம அந்த எந்திரத்தை அங்க வச்சு அபிமந்திரம் பண்ணி ஜபம் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கப்படுது. எந்த வேலைகளும் நடக்கல அப்படின்னா சுதர்சன யந்திரம், விக்னங்கள் வந்துட்டு இருக்குன்னா லட்சுமி கணபதி யந்திரம், பணப்பற்றாக்குறை இருக்குன்னா மகாலட்சுமி குபேர யந்திரம், அதுக்கு அடுத்தது கல்யாணம் முடியல கஷ்டமா இருக்கு, குழந்தை செல்வம் இல்லை, சர்ப்பதோஷங்கள் இருக்கு அப்படின்னா கால சர்ப்பதோஷ யந்திரம், அதுக்கு அடுத்தது வீடு கட்டுமான பணிகள் நடக்கல, இடத்த வாங்கணும்னா வாஸ்து தோஷ யந்திரங்கள், அதுக்கு அடுத்தது இதே ஒரு வேலை நடக்கல அப்படிங்கிற மாதிரி சர்வகாரிய சித்தி யந்திரங்கள், சத்ரு சம்ஹாரத்துக்கு சரபேஸ்வர யந்திரம், இந்த மாதிரி ஒரு 10 விதமான யந்திரங்களை உங்க பிரச்சனைக்காக எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கப்படுது. நீங்க தொலைபேசி எண்ணுக்கு உங்க பேரு, நட்சத்திரம், உங்க கோத்திரத்து பேரு, உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேர்ல பூஜை பண்ணி இதை உங்களுக்கு அமுச்சு வைக்கப்படும். உலகம் முழுவதும் எங்க இருந்தா உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா கொரியர் பண்ணிடலாம். இதை நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நல்லா இருப்பீங்க. ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரவேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.